இத்தனை வருஷமா அவ கூட குடும்பம் நடத்துனதுல இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரியாதுமா எனக்கு. பொம்பளைல பாத்தியா அவங்க புரியாத புரியுங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேனேப்பா இவளுக்கு சரியில்லைன்னு. இன்னைக்குதான் புதுசா பேசுற மாதிரி நீ பேசுற. அதான் ஒருத்தி அடிபட்டு கிடக்குறா இல்ல, அப்படிதான் ஆகும். ஞானா சொல்லுங்கண்ணா. என்ன ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா இல்லை வந்துட்டு இருக்காங்களா? சக்திக்கு போகணுன்னு பண்ணி கேட்டியா? அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்களா, வந்துக்கிட்டு இருக்காங்களா? வரட்டும் வரட்டும், மெதுவாக வரட்டும். மாமா வந்துட்டேன் மாமா. நீ வந்துட்டியா? உனக்கு விடிஞ்சிடப்படாதே மாமா. வர்ற வழியில சின்னாலப்பட்டி முருகேசனை பார்த்தேன். அதுக்கு என்னப்ப மாமா? அவன் சொல்றான் மாமா, குணசேகரனை நம்பாத, அவன் காரியத்தை சாதிச்சுட்டு கடைசியில காலை வாரி விட்டுவான்னு சொல்றான். ஏய், அதுக்கு நான் சொன்னேன், மீனாட்சி அம்மா மேல சத்தியம் பண்ணி தான் தங்கச்சியை கட்டி தரேன்னு சொன்னாருன்னு நான் சொன்னேன். அதை மீறினா ரத்தங்க கீச்சாவார்னு அந்த பெரிய மனுஷனுக்கு தெரியாதான்னு நான் சொன்னேன். ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு அவன் சொல்றான், ஏண்டா ஒசரமா இருக்கவன்லாம் பெரிய மனுஷனான்னு சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், ஏய் நிறுத்துற. உயரமா இருந்தா பெரிய மனுஷன், குள்ளமா இருந்தா சின்ன மனுஷன்னு அந்த சின்னால வட்டியா எதாவது சொல்லியிருப்பேன். சரி அதெல்லாம் விடு, நம்ம வீட்டு விஷயம் அவனுக்கு எப்படா தெரியும்? யார் சொன்னது? அண்ணே, இவன் தானே ஊர் ஊரா போய் சொல்லிட்டு தெரியுறான். ஏப்பா இந்த கோமாளி எங்கப்பா கிடைச்சா உங்களுக்கு? இப்படிதான் ஊர் ஊரா போய் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களா? அட கொடுக்கமா இருக்க மாட்டேன். அம்மா மீனாட்சி அம்மா பாத்துக்கம்மா, உன்னை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்கம்மா. நான் ஏமாத்துறேம்மா. மாமா, ஆதிரியை கல்யாணம் பண்ணி தரேன்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் ஊருக்கு தெரிஞ்ச அண்ணன்? ஏய் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் இருப்பா, இரு இருக்குதுர. ஏய் உட்கார்ற. நானா? இதாண்டா உட்கார்ற. இவர் நிக்கிறாரு. உட்காரு. காபி சாப்பிட்றியா? வேண்டாம், குடிச்சிட்டு தான் வந்தேன். கரியாளா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. ஆதிரையை உனக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது சத்தியம், உறுதி. ஆனால் இது ஏன் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது, குறிப்பாக அந்த எஸ்கேஆர் குடும்பத்துக்கும் எஸ்கேஆருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, தெரிஞ்சால் அந்த எஸ்கேஆர் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவேன், கல்யாணத்துக்கு இடைஞ்சல் கொடுப்பேன். எஸ்கேஆர் தம்பி தான் ஆதிரியை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானே. ஏய் அவன் லவ் பண்ணல, இவன் லவ் பண்ணால அவனை. ஆமாம். அதுக்கு தான். புரியுதா? வாய் மூடு. ஏய் என்னடா பண்ற நாற்காலிய? தூசி. தூசியா? சரி, உங்க அப்பா நாங்க ரொம்ப நாள் ஆளை காணோம், போலீஸ் கழிச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அவர் பிஸ்னஸ் மேன்ல மலேசியா போயிருக்கிறாரு. மலேசியா போயிருக்கானா? அவனுக்கு தான் பாஸ்போர்ட்டே இல்லையே. எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? அவனுக்காரா கொடுத்தா பாஸ்போர்ட்டு? எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான். நிச்சயதார்த்தத்துக்குள்ள திரும்பி வந்துடுவாரு. யார் நிச்சயதார்த்தம்? எனக்கும் ஆதிரைக்கும். ஓ அதை சொல்றியா? சரி சரி, வரட்டும் வரட்டும்.
நான் உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன். ஐயோ, எங்க எதுக்கு வந்தீங்க? வீட்ல அண்ணங்க எல்லாரும் இருக்காங்க. லிசன், உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. தப்பு ஏன் மேலதான். தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புங்க ப்ளீஸ். இதை பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனி பேச என்ன இருக்கு அருண்? இங்கே பாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதை சொல்றீங்களா? இல்லை இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். கொஞ்சம் வெளியில் வா. வெளியே வா. வா ப்ளீஸ். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம், உன் வீட்டு வெளியில் தான் நிற்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏய், என்ன ஆதிரா, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல? அடிக்கடி அவ அப்படிதான்ப்பா, கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பா. லூசு. அருண், இங்க இங்க என்ன? கீழே வா, உன்கிட்ட பேசணும். ஏன் மாமா? இருடா. ஏ கதிரு, அண்ணா. இந்த டிரைவர் பாண்டியனை வர சொன்னேன். வந்திருக்கானான்னு பாரு. பாரு, இந்த பாண்டிய வர வர பெரிய சோம்பரி பயலா போயிட்டானப்பா. ஏய், இங்க என்னடா பண்ற? என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் அது? யார் அது? ஏன் யாரை சத்தம் போடுறேன்? அடியால இங்கே தானே இருக்கேன், வேற யாரை சத்தம் போடுறேன்? இரு இரு, நீ இரு, நான் பார்க்கறேன். ஏய், வாமா, என்னன்னு பாப்போம். யார் அது? ஏய் கதிரே, இங்க எதுக்குடா வந்த? ஆ? ஏய், ஓடி உள்ள போடி. ஒரு நிமிஷம். இங்க என்ன பார்வை? இரண்டா, ஏன்டா அப்படி மாமா, கத்துற? என் தலையில கல்ல தூக்கி போட வந்திருக்கான் மாமா. போன் ஒருத்தன். டேய் டவுசரு, எதுக்குடா அங்க வந்த? டேய், நீ பெரிய பிஸ்தா குடும்பமாச்சே, படிச்சவனா இருக்க. எதுக்குடா இந்த காட்டு முறை நீங்க வீட்டுக்கு வந்திருக்க? ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? வாய் முடி சும்மா இரு. யாருப்பா அவன்? ஆதிரிய பார்க்க வந்திருக்கான் மாமா. டேய் தம்பி, எதுக்குப்பா வந்த நீ? ஏய், அங்க என்ன பார்வை? சொல்றா. டேய் இரண்டா, எதுக்கு வந்த சொல்லு. ஆதிரா கூட கொஞ்சம் பேசணும். எது? பேசணுமா? டேய், என்னத்த இரு. பேசணும்? இருடா. எதுக்குப்பா நீ பேசணும்? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்போ அவளை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னல, அவளை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, இங்க வந்து என்ன பேச போற? ஏம்மா, இவன் தாம்மா எஸ்கேஆர் தம்பி. மாமா, அது மட்டும் இல்ல மாமா, இவங்க அண்ணன் எஸ்கேஆர் சொன்னார்ல, அவங்க ஃபேமிலி தரம் என்ன, நம்ம ஃபேமிலி தரம் என்னன்னு. எல்லாத்தையும் மறந்துடாதீங்க மாமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், மாறா இருக்கு. சொல்லு, எதுக்கு வந்த? எங்க இப்போ நான் அதுதாங்க சொல்கிறேன். ஆதிரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னெல்லாம் குழப்பம் வந்தது உண்மைதான். அதுக்கு நானும் ஒரு காரணம்தான். அந்த தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எப்படி சரி பண்ண போற? என்ன பண்ண போற? மறுபடியும் ஆண் அங்கேயே பாக்குற என்ன சொல்ற? நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். மாமா தலையில இடிய தூக்கி போடுறா மாமா. டேய், உன்ன மாதிரி பிராடுங்களுக்கு நிறைய பொண்ணு கிடைக்கும்டா. என்ன மாதிரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு கிடைக்கிறதே அபூர்வம்டா. அதையும் தூக்கிட்டு போக பாக்குறியா நீ? நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு புரியுது, புரியாம பேசுறான். உனக்கு என்ன? அவன் தான் இந்த வீட்டு மாப்பிள்ள. ஆதரவு இவனுக்கு தான் கட்டி கொடுக்க போறோம். போ. பண்ண வேலைக்கு எவ்வளவு நாள் ஒண்ணு சும்மா வந்தது பெரிய விஷயம். போ. போடா. இருங்க, நான் பேசிட்டு போயிடுறேங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டேய் சொல்றது கேளுடா. ஏய், போடா. கை நீ நிறுத்துங்கப்பா. விடுங்க. டேய் தம்பி. ஏய் எஸ்கேஆர் தம்பி, எதிரி வீட்டு மகனே, என்னடா போய் குணசேகரன் வீட்டில் குழப்பத்தை கொண்டு வரணும்னு உங்க அப்பா அனுப்பி விட்டானா? உங்க அண்ணன் என்னடா சொல்லி அனுப்பி விட்டேன்? இங்க பாரு, நீங்க பரம்பரை பணக்காரங்க தான்டா, ஆனா என் காரு தூசி கூட வர மாட்டேய. புரியுதா? இங்க பாரு, நல்லா எழுதி வச்சுக்க. என் தங்கச்சியை ஒரு பிச்சைக்காரனை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன். உன் குடும்பத்துக்கு அனுப்ப மாட்டேன்டா. உங்க அண்ணன் போய் சொல்ற. போடா. ஏய், அவனை செவுல 4 அப்பா போய் அனுப்புங்கப்பா வழிய. வீட்டுக்குள்ள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய, அதுக்கு பிடிச்ச வேலை. ஏய், கேட்டுச்சுல? அதான் சொல்லிட்டாருல, கிளம்பு. கிளம்புடா. ஏய், ஓடி உள்ள. போடா. தம்பி மாமா போப்பா. நீங்க போங்க மாமா. உங்க தராதரத்துக்கு இவன்ட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பொடியை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. போங்க மாமா. நீங்க போப்பா. உங்க லெவலுக்கு இவெண்ட் எல்லாம் நீங்க போங்க மாமா. இறங்கி வராதீங்க. தம்பி, அங்க என்ன அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க? மலரும் நினைவுகளா? வாங்கண்ணே, அவன் பேசிப்பான். வாங்க. யாரு வீட்டுல வந்துட்டு இருக்க? போங்க. ஏய், அந்த பக்கெட்ல தண்ணி எடுத்து கழுவி விடுறா. அவன் என்ன நடத்த? குணசேகரன் வீட்டுல எஸ்கேஆர் குடும்பம் வந்து நிக்குதா? பிக்காளி பயிலு. என்ன பண்றானே புரியலையே. அது ஏன் ஜோடி ஃபிக்ஸ்டு. ஆகிற உள்ள போயிருமா? கருத்துற போற. ஏசில உட்காரு. பொடியனை அனுப்பிட்டு மாமா வர்றேன். டேய் 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 டேய், இங்க பாருடா. இத பாரு. கரிகாலன் ஒரு கர்மயோகி. யாருக்கு? நல்லவங்களுக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு காட்டெருமை. குத்தி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இத பாரு, உன் காம கல்யாணத்தை வெளியில வச்சுக்க. இது ஒரு அமர காதல்டா. அத புரிஞ்சுக்க. நீ என் கல்யாணத்துக்கு வா, நல்ல மூக்கு முட்டை சாப்பிடு. நீ வாழ்த்த கூட வேணாண்டா. வந்த வாக்குல போயிட்டே இரு. மொய் கூட வைக்க வேண்டாம். உனக்கு 1000 பொண்ணு வரும்டா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அதுல வந்து விளையாடாத. புரியுதா? டே, உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா. கல்யாணம் பண்ணிக்க, இல்ல கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. இந்த கரிகாலனோட வன்முறைய நீ முழுசா பார்த்ததில்ல. ஏன்னா நானே பார்த்ததில்ல. பார்க்க வச்சுப்படாத. கிளம்பு. வெளியே போடா. அங்க என்னடா பார்த்துட்டே இருக்க? சொல்றேன்ல, கிளம்பு. டேய், ஏன் ஆளுடா அது? போ. போறான் பாரு. முறைச்சுக்கிட்டே போறான். கதவை திறந்து வைக்க கூடாது. கதவை திறந்து போட்டா கண்டதும் வந்துடுது. மாமாக்களை காணும். அப்படியே போயிட்டாங்க போல இருக்கு. டார்லிங், நீ உள்ள போ. ஏன் ஈஸ்வரி, அப்பதா ரேணுகா நந்தினி கிட்ட பேசுனியா? நந்தினி எப்படி இருக்கா? உடம்பு இப்ப பரவாயில்லையா? இல்ல அப்பதா, இருமல் இருந்துட்டே இருக்கான். ஃபீவர் கூட விட்டு விட்டு வருதுன்னு ரேணுகா சொன்னா. டாக்டர்கிட்ட போய் பார்க்கலையா? இல்ல அப்பதா, ரேணுகா அம்மா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில கேட்டாங்களாம்.
அவங்க 3 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீவர் குறையலன்னா வர சொன்னாங்களாம். அந்த வீட்டில் இருந்தால் காய்ச்சல் அதிகமாக தான் ஆகும், குறையாது. சரி, வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு? அதை பற்றி ரேணுகா ஏதாவது சொன்னாளா? வழக்கம் போல தான் அப்பத்தா. ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்களாம். பேசலைன்னாதாம்மா அதிசயம். நாம் கிளம்பினப்பவே திரும்ப வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இப்போ அவங்க எதிர்பார்த்தது வேற நடக்கலையா? அந்த ஏமாற்றமும் கூட சேர்ந்துருக்கும். அது மொத்தமும் நாம் இப்போ போய் இறங்கினதும் சரவெடி மாதிரி வெடிக்கும். ஆமா, சக்தி எங்க? அந்த முல்லைவேந்தன் மேலே கேஸ் கொடுத்துருந்தோம்ல, அவனை ஜாமீனில் விட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த கேஸை பற்றி விசாரிக்க பெரியசாமி சக்தியும் போயிருக்காங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது பெரியசாமியை வீட்டில் விட்டுட்டு சக்தியை வர சொல்லியிருக்கேன். நாள் நம்ம தாரா பாப்பாவை பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்ட ஆளு அடுத்த நாளே இப்படி குடிச்சிட்டு கலாட்டானா எனக்கு ஒன்றும் புரியல அப்பத்தா. அவர் எதுக்கு இப்படி செய்யணும்? அவனா செஞ்சானா இல்லை வேற யாராவது சொல்லி செஞ்சானான்னு போக போக தான் தெரியும். அப்பத்தா, நீங்க திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் ஓப்பனாவே கேட்குறேன். உங்களை ஏதாவது செஞ்சிடணும்னு நம்ம வீட்டில் திட்டம் போடுறதா நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி அப்பத்தா? சொந்த வீட்டில் அதுவும் நம்ம உறவே இப்படி செய்யணும்னு நினைப்பாங்களா? எனக்கு என்னவோ அவங்க அந்த அளவுக்குலாம் யோசிப்பாங்களோன்னு தோண மாட்டேங்குது. தோணலைன்னா நல்லதுதாம்மா. எனக்கும் இவங்க தான் பின்னாலேருந்து செய்ய வைக்கிறாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. மனசில் பட்டுது சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, பார்ப்போம். உண்மை என்னைக்காவது வெளியில் வராமலா போயிடும்? உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன்னா, இப்போ நாம் போனது சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எமோஷ்னலாக வார்த்தையை விட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. பார்த்துக்கலாம். என்ன ஜனனி? சரிங்க அப்பத்தா. இப்போதான் அருண் சொல்றாருல என்ன லவ் பண்றேன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? ஞானா, அவளை பேச வேணாம்னு சொல்லுப்பா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறானா பொலி போட்டு போயிடுவேன். வா வா ஜனனி. அப்பத்தா, நீங்க ஜனனியை கூட்டிட்டு உள்ள போங்க. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் அங்கே வாங்கலையா? இல்ல அப்பத்தா, அங்க ஸ்டாக் இல்லையா. இங்க ஃபோன் பண்ணி கேட்டேன், இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்பத்தா. நீங்க போங்க அப்பத்தா. சரி, ஜாக்கிரதையா போய் வாங்கிட்டு வா. சரி அப்பத்தா. வா. பார்த்து ஜனனி. இதை பாரு ஆதிர, அவன் சொல்றதை எதையுமே நம்பாத. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் கேட்கும்போது உன்னை யாருன்னே தெரியாது, உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னான். இப்ப இங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்றான். இப்ப அதை நம்பர் தான், இதை நம்பர் தான். அது உங்க அண்ணனுக்கு பயந்துட்டு சொல்லிருப்பாரு. ஏய், அப்போ உண்மையான காதலிக்கிறானா? ஆமா, உண்மை எதை காதலிக்கிறான்? உண்மையா?
அவன் உண்மையா காதலிச்சாலும் சரி உயிரா காதலிச்சாலும் சரி உன் கல்யாணம் கரியாடம் கொடுத்தேன் அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. என்ன முடியாது? என்ன முடியாது? இருங்க அண்ணே வாங்க. முடியாது. என்ன? ஆ? என்ன நடக்குது இங்க ஆ? இத பாருங்க, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றது சட்டப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு.